அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடிகள் என்பது எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருந்து கொண்டுதாங்க இருக்கும். பணக்காரர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்து, ஏழைகளுக்கு பணப்பிரச்சனை போல பணக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதாங்க இருக்கு. ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறாருங்க. அவரோடு செவ்வாயும் இணைந்து இருக்கிறார். இதனால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பது ஒரு சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசி பலம் எல்லா சங்கடங்களையும் சமாளிக்க வைக்குங்க. அதே போல தன குடும்ப அதிபதி சுக்கிரன் இந்த காலகட்டங்கள்ல கடக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல கடன் வாங்கவும் நெருக்கடியும் குறைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. புதிய வகையில் வருமானம் அதிகரிக்குங்க. அதே போல நட்பு வட்டாரம் அதிகரிக்குங்க. உற்சாகமாக பணிபுரிய இருக்கீங்க. வெற்றி ஸ்தானத்தில் புதன் இருப்பதால எல்லா செயல்களிலும் ஆர்வம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சுபபலத்தோடு இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால தொழிலில் பலம் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. மேலும் எது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதால் லாபம் சற்று குறையுங்க. தொழிலிலும் சில இடையூறுகள் வரலாங்க. காரியங்களை முடிப்பதில் தாமதமும் எதிர்பார்ப்புகளும் ஏற்படலாம். பெற்றோர் உடல் நலத்துல கவனம் தேவைங்க. எளிதாக முடிய வேண்டிய காரியங்களும் சிக்கலாகும் என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.